Bangalore stones வந்து 2x2 சைஸஸ்ல இருந்து 4x2 சைஸஸ் வரைக்கும் கிடைக்கும். கிராஸ் வச்சு பண்றதுனால சோ நேச்சுரல் ஸ்டோன்ஸ்ல லுக் உங்களுக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லா வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த நேச்சுரல் ஸ்டோன்ஸ் நம்ம எப்படி லே பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி பிளான்டர் பாக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நேச்சுரல் ஸ்டோன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை வருஷம் வேணாலும் கல் அப்படியே தான் இருக்கும். சோ நீங்க எப்ப வேணாலும் இதை ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். வெல்கம் டு ஸ்டோன்ஹெஞ்ச். நம்ம நேச்சுரல் ஸ்டோன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். நேச்சுரல் ஸ்டோன்ஸ்ல நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பேவிங் ஸ்டோன்ஸ் பண்ணிட்டு இருக்கு, ப்ளஸ் வால் கிளாடிங் ஸ்டோன்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம நேச்சுரல் ஸ்டோன் பிஸ்னஸ்ல 18 வருஷமா இருக்கும். நம்ம ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அவினாசி ரோடு சின்னையம்பாளையத்தில் நம்ம ஷோரூம் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா கனியூரில் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ இப்போ நம்ம கனியூரில் ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். அது நம்ம என்ன ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா நேச்சுரல் பேவிங் ஸ்டோன்ஸில் பெங்களூர் ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம ஆர்டிஃபிஷியல் கிராஸ் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம நேச்சுரல் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா 50 mm திக்னஸில் இவங்க கஸ்டமர் சூஸ் பண்ணியிருக்கிறது 4x2 வித் ஆர்டிஃபிஷியல் கிராஸ் லேயிங்கோட நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஸ்டோன்ஸில் S-whiteங்கிற ஸ்டோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதில் ஹாஃப் கட்டுங்கிற ஒரு மெட்டீரியல்ஸ் நம்ம கேட்டகரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம 4x2 சைஸ் எடுத்திருக்கு. அந்த 4x2வில் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 inches வச்சு ஆர்டிஃபிஷியல் கிராஸ் வச்சு நம்ம லே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் நாம் வந்து பெங்களூர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னல, அந்த பெங்களூர் ஸ்டோன்ஸ் வந்து 2x2 சைஸஸ்ல இருந்து 4x2 சைஸஸ் வரைக்கும் கிடைக்கும். நாம் இந்த சைடில் யூஸ் பண்ணிக்கிற சைஸ் வந்து 4x2. நம்ம 4x2 சைஸஸில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹாஃப் கட் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஹாஃப் கட் ஸ்டோன் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்ம கிராஸ் வச்சா தான் நல்லா லுக்காக இருக்கும். கிராஸ் வச்சு பண்ணுறதுனால ஸோ நேச்சுரல் ஸ்டோன்ஸில் லுக்கு உங்களுக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லாக வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ கிராஸ் வைக்காமல் நம்ம பண்ணி கொடுக்கலாம். அந்த கிராஸ் வைக்காமல் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயினிங் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து கிராஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இது நம்ம நேச்சுரல் கிராஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்டிஃபிஷியல் கிராஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கஸ்டமர்ஸ் லைக் பண்ணிக்கிறது வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக வேணும்னு சொன்னதுனால நம்ம வந்து நேச்சுரல் கிராஸ் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் கிராஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இங்கே நம்ம பண்ணி கொடுத்ததும் ஆர்டிஃபிஷியல் கிராஸ் தான். இந்த நேச்சுரல் ஸ்டோன்ஸ் நம்ம எப்படி லே பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம 6 mm பேபி சிப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எம்சாண்ட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலை. முழுக்க நம்ம 6 mm பேபி சிப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எர்த் லெவலிங் பண்ணி ஸோ நம்மளுக்கு அது மேலே பேபி சிப்ஸ் 6 mm பேபி மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி அது மேலே தான் நம்ம ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபோர் சைடுமே நம்மளுக்கு வந்து காங்கிரீட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த காங்கிரீட்டில் தான் நம்ம கிராஸ் ஃபிக்ஸ் பண்ணியும் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம நேச்சுரல் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி பிளான்டர் பாக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நேச்சுரல் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு அவ்வளோக்கா சூடு இருக்காது. ஸோ இதை நீங்கள் பேவர் பிளாக்ஸை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சூடு அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நம்ம நேச்சுரல் ஸ்டோன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சூடு இருக்காது. இப்போ நம்மளுக்கு காலையில் சூடு இருக்கலாம், ஈவினிங் டைம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கூலிங் கிடச்சிரும். அதுக்காக தான் நம்ம வந்து நேச்சுரல் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறது. நேச்சுரல் ஸ்டோன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எத்தனை வருஷம் வேணாலும் கல் அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் இதை ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். ஸோ அதுதான் நேச்சுரல் ஸ்டோனோட ஒன் ஆஃப் த பெனிஃபிட், அதான் நம்ம சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நேச்சுரல் ஸ்டோன்ஸ் போட ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணும்போது நாங்கள் டேரெக்டாக உங்களோட சைட்டுக்கு வந்து நாங்கள் விசிட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டை அழகாக மாற்றி கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடி. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து நீங்கள் கால் பண்ணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணாலும் டேரெக்டாக நாங்கள் உங்கள் சைட்டுக்கே வந்து ஃப்ரீயாக சைட் விசிட் பண்ணி கொடுத்து ஃப்ரீயாக கொட்டேஷன் கொடுத்து உங்களுக்கு அங்கேயே ஸ்டோன்ஸை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து என்ன ஸ்டோன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாங்கிற நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஸ்டோன்ஸில் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு கீழே தெரியிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும், டேரெக்டாக நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம்.